உட்காருங்க. உட்காருமா. சொல்லுங்க, யார் ஸ்டூடெண்ட்? என்ன விசாரிக்க வந்திருக்கீங்க? நான் தான் சார். என்னோட பேரு செல்வி. குரூப் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலான்னு கேட்க வந்திருக்கோம் சார். ஓ, வெரி குட். இதுக்கு முன்னாடி குரூப் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது இன்ஸ்டிடியூட்ல கோச்சிங் போயிருக்கீங்களா? இல்ல சார், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எங்கேயும் கோச்சிங் எல்லாம் போனதில்ல. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன பண்றீங்க? பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் சார். ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். இவர் என்னோட ஹஸ்பண்ட் வேலு. ஓ, வெரி குட். கல்யாணம் ஆகியும் ஒய்ஃப் வீட்டை மட்டும் பார்க்கணும்னு நினைக்காம குரூப் எக்ஸாம் எழுத கூட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப நல்ல தாட். சரிங்க சார். சார், இங்க படிச்சா கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்ல சார்? ஃபீஸ் எல்லாம் எவ்வளவு சார் வரும்? எங்க சென்டர்ல 2 பிளான் இருக்கு. ரெகுலர் கிளாஸ் 1, பார்ட் டைம் 1. ரெகுலர்னா மார்னிங் டு ஈவினிங் கிளாஸ் இருக்கும். பார்ட் டைம்னா ஈவினிங் 2 hours தான் கிளாஸ் இருக்கும். சார், ரெகுலர் கிளாஸே நாங்க எடுத்துக்கிறோம் சார். அப்பதான் முழு நேரமா படிக்க முடியும். நானும் வரவங்க கிட்ட அதை தான் சொல்லுவேன். குரூப் எக்ஸாமுக்கு நிறைய படிக்கணும். பார்ட் டைமா மட்டும் படிச்சா சிலபஸை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். சரி சார், சார். ரெகுலர் ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ? ரெகுலர் ஃபீஸ் 1 லட்சம். வீக்லி 6 days கிளாஸ் இருக்கும். 1 லட்சமா சார்? ஆமாமா, 1 லட்சம் அதிகம்னு நினைக்காதீங்க. எங்க கோச்சிங் அப்படி இருக்கும். லாஸ்ட் இயர் எங்க சென்டர்ல இருந்து மட்டும் 120 பேர் குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. நாங்க தான் நம்பர் 1 சென்டர். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியா கேர் எடுத்து சொல்லி கொடுக்கிறோம். நீங்க ஓகே சொன்னா இன்னும் 3 நாள்ல புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சார், அதுலயே சேர்த்துடலாம் சார். இன்னும் 2 நாள்ல எப்படியும் பணத்தை கட்டிடுறேன் சார். சரிங்க சார், சீக்கிரம் வந்து பணத்தை கட்டிருங்க. ஏன்னா சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன கேட்க கூடாது. சார், சரி சார், நான் கட்டிடுறேன் சார். ஜாயின் பண்ண என்ன ப்ராசஸ்னு ரிசப்ஷன்ல சொல்லுவாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வாங்க. மாப்ள வேலு, நீங்க பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாவை கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு பணத்துக்கு எங்க போறது? செல்வி, உங்களை ஒரு ஆபீசரா பார்க்கணுன்றது என்னோட ஆசை. இது வரைக்கும் எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. இப்ப நாம இருக்கிற நிலைமையில இருந்து முன்னேறி போகணும்னா அதுக்கு உங்க படிப்பு மட்டும்தான் வேலை செய்யும். எப்படியாவது பணத்தை புரட்டி தானே ஆகணும். அது எல்லாமே புரியுது வேலு. ஆனா 1 லட்சம் ரூபாவை யார போய் கேக்குறது? நான் வீட்ல இருந்தே படிச்சிருப்பேன், இல்ல பார்ட் டைமா படிச்சிருப்பேன். பாதி காசாவது மிச்சமா இருக்கும்ல. இல்லைங்க, வீட்டுல இருந்தா உங்களுக்கு ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்கும். உங்களால படிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இங்க நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. பணத்தை பார்க்காம இங்க சேர்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதாங்க யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். வேலு, நீங்க சொல்றது ஒன்னும் எனக்கு தெரியாம இல்ல. ஆனா இப்ப பணம் தானே முக்கியம். அக்கா, பேசாம நம்ம பெரியப்பா கிட்ட வேணா கேட்கலாமா? ஆஹா, இல்ல வினோத், அப்பா கிட்ட கடனே கேட்க கூடாது. அவர் உதவி இல்லாம என்னுடைய சொந்த கால நின்னு நான் ஜெயிக்கணும். அதுதான் எனக்கும் என் புருஷனுக்கும் அழகு. செல்வி, இனிமே நீங்க படிக்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன். வேலு, எப்படி நீங்க ரெடி பண்ணுவீங்க? ஏங்க, நான் பாத்துக்கிறேங்க. நீங்க கவனமா படிக்கிற வேலை மட்டும் பாருங்க. மச்சான், ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஃபோன் பண்றாங்க. மேனேஜர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். டைம் ஆச்சு, நம்ம போலாமா? சரிங்க. செல்வி, இங்க இருங்க, நான் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வினோத்தோட ஹாஸ்பிடல். பரவாயில்ல, வேண்டாம் வேலு. போற வழியில நானே ஆட்டோவை பிடிச்சுக்கிறேன். முதல்ல நீங்க வினோத்தோட ஹாஸ்பிடலுக்கு போங்க. அப்புறம் வேலை கொடுக்கறேன்னு சொன்னவங்க கிளம்பி போயிட போறாங்க. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. இந்தாங்க, போலாம் போலாம் மாப்ள. வரேன்க்கா. வேலு பொண்டாட்டியை படிக்க வச்சு பெரிய ஆளாக்க போறானா? இதை முதல்ல கீர்த்தி மேடம் கிட்ட சொல்லணும்.
மச்சாங்கிட்ட எப்படி நான் இங்க மெடிக்கல் ரெப்பா வேலை பார்க்கல வார்டு பாய் வேலை பார்க்கறேன்னு சொல்றது? சொல்லிதான் ஆகணும். அவருக்கா தெரியறதுக்குள்ள நாமளே இதை சொல்லிடலாம். புரிஞ்சுக்குவாரு. மாப்பிள ஆ? போவோம். போலாம் மச்சான். மச்சான் ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள? உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். என்ன மாப்பிள, என்ன உண்மை? இல்ல மச்சான், வீட்டுல நான் பூஜா கிட்ட உங்ககிட்ட எல்லாம் மெடிக்கல் ரெப்பா வேலை பார்க்கறேன்னு சொல்லியிருந்தேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல மச்சான், நான் அந்த வேலை செய்யல. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வார்ட் பாயா தான் வேலை பார்க்கறேன். மாப்பிள, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மச்சான், நான் எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கினேன். எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. அப்புறம் தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. அதான் இந்த வேலையை நான் பார்க்கறேன். என்ன மன்னிச்சிருங்க மச்சான். ஆனா நான் கண்டிப்பா ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்ப்பேன் மச்சான், மெடிக்கல் ரெப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் இந்த வேலை பார்க்கறத பூஜா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. மச்சான், என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க? நான் போய் சொன்னது தப்புதான். ஆனா வீட்ல என்னால சும்மா இருக்க முடியல மச்சான். பூஜாவை பத்தி உங்களுக்கே தெரியும். அதனாலதான். நீங்க எந்த தப்பும் செய்யல மாப்பிள. படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும்னு அடம்பிடிச்சு வீட்டில் சும்மா உட்காராம இப்போதைக்கு கிடைச்ச வேலையை பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா தான் மாப்பிள இருக்கு. என் தங்கச்சி ஒரு நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணியிருக்கா. நான் பூஜாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நீங்க புரிஞ்சுக்காம போயிட்டா நான் என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் எல்லா வேலையும் செஞ்சு பழகினவன் மாப்பிள. எனக்கு எந்த வேலையும் கேவலம் இல்லை. சரி மச்சான், வாங்க. மச்சான், இன்னொரு விஷயம். இப்ப நாம வேலைக்காக பார்க்க போறவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மின். அவர் தான் இந்த மொத்த ஹாஸ்பிட்டலுக்குமே இன்சார்ஜ். டீன் அடுத்து அவர் தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. அவரு கொஞ்சம் சிடு சிடுன்னு இருப்பாரு. பேசும்போது ஏதாவது சொன்னாருன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரிங்களா? சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். இந்த மாதிரி தப்பு நடக்க கூடாதுன்னு தான் நேத்தே சொன்னல நானு. திரும்பவும் அதே பண்ணா எப்படி? இது வேலை பார்க்குற இடமா இல்ல வீடா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து உன் சம்பளத்தை வாங்கிட்டு வேலையை விட்டு போயிடு. அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். ஐயா போன